ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள பத்தி கேள்விப்பட்டு, அவர் மேல இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இந்த சீன நான் வச்சேன் அப்படின்னு அதிரடியா பிருத்திவிராஜ் பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. L2 எம்ரான் படத்துடைய டீசரை தலைவர் பார்த்து ரசித்தாரு. உங்களுக்கு தெரியும். பிருத்திவிராஜ் ஆல்ரெடி தலைவரை சந்திச்சு அந்த டீசரை பார்த்திருக்காரு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. மோகன்லால் இந்த ஒரு சீன் போதும். அவர் மோகன்லால் யாருன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீனு அம்பாசிடர் கார்ல இருந்து இறங்கி வருவாரு அப்படின்னு சொன்னதும், அந்த சீனு நீங்க மோகன்லால் யாருன்னு அப்படின்னு அந்த சீன் போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த சீனு நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த சீனை வச்ச அவருடைய கதை தான் அது அப்படின்னு அதை சீனா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அப்படியே அந்த நிருபர் வியந்து பார்த்துட்டாரு. ஓப்பா அவருடைய கதை. ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போயஸ் கார்டன்ல அவருடைய காரை நிறுத்தினாங்க. தெரியும் உங்களுக்கு. யார் நிறுத்தினாங்க? ஜெயலலிதா அம்மா தான். அப்போது அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லா காரையும் நிறுத்தினாங்க. சரி, தலைவரும் போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க எப்போ வருவாங்க? அதுக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டிருக்காங்க. இல்லை அவங்க வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது, நீங்கள் நிற்கணும். இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே இறங்கி அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பொட்டி கடையில் சிகரெட் வாங்க போயிருக்காரு. அவ்வளோதான். அங்கே கூட்டம் கூடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இது போல் இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் கூடிட்டாங்க அவர் தலைவரை பார்க்கறதுக்கு, அவரை மட்டும் நான் அனுப்பிட்டுமா அப்படின்னு கேட்டு, கண்டிப்பாக எப்படியாவது கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்தை கிளியர் பண்ணாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை, எப்போதுமே கெத்து தான் அப்படின்றத இந்த ஒரு சீனே போதும். அந்த சீனை பார்க்கறதுக்கு நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, தலைவர் ஒரு ட்விட்டும் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? L2 எம்ரான் டீசரை நான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதிரடியாக இந்த ட்விட்டுக்கு பதிலும் கொடுத்துருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ். அந்த ஒரு ட்விட்டும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை நினைக்கிறேன் நினைச்சிருக்கேன் பாருங்க. தலைவருக்கு நன்றி கூறி அவருடைய ட்விட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் தலைவர். தலைவர் எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். இந்த ஒரு ப்ரொமோஷனே போதும் தமிழ்நாட்டுக்கு தலைவர் தெரிவிக்க விட்டுறாரு. கண்டிப்பாக தலைவரின் சொந்தங்கள் அந்த சீனை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிருத்திவிராஜ் பேசுற அந்த வீடியோவை பார்க்கணும்னா இதை உங்களுக்காக இணைக்கிறேன். மோகன்லால்ங்கிறது தெரியறது நீங்க சொல்றீங்க. அந்த சீனே நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சாரை பத்தி கேள்விப்பட்ட. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.